வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தலைப்பு கொடுத்துருந்தோம், என்ன நடந்துச்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்மளோட தலைப்பை பார்த்தீங்கன்னா நிஃப்டி 19,100, பேங்க் நிஃப்டி 42,200 வரை இறங்க வாய்ப்பு அப்படின்னு நம்ம தலைப்பு கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேத்தோட டே லோ இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி 19,100 நம்ம ஒரு சேனல் போட்டிருந்தோம், டே சேனல் போட்டிருந்தோம். இந்த சேனலை மாற்றுறேன், டே மாற்றணும் தெரியும் உங்களுக்கு தெளிவாக. இப்போ இந்த ஒரு சேனல் போட்டிருந்தோம். இந்த சேனலை தொட்டால் மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்பறதுக்கான வாய்ப்புன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம என்ன தான் இந்த டபுள் பாட்டத்தோட பிரேக் பண்ணாலும் இந்த சேனலில் வந்து மார்க்கெட் திரும்புறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த சேனல் தான் நம்ம 19,100 அந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல மார்க்கெட் திரும்புறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இப்போ திரும்பி 15 மினிட்ஸ் வச்சுறேன், 5 மினிட்ஸ் வச்சுருவோம். மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த லைன்லேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போயிட்டு நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் லைன் போட்டிருந்தோம். அதிலேருந்து மார்க்கெட் வெர்டிகலாக ஃபால் ஆகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை மார்க்கெட் டவுனில் ஓப்பன் ஆனால் அந்த 19,100 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் திரும்பி அப்சைடு போகணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி நம்ம சொல்லியிருந்த ஸ்டாப் லாஸில் நேராக கிட்டக்க போகலை. இருந்தாலும் அந்த லொக்கேஷன் மார்க்கெட் திரும்பி டவுனாக ஆரம்பிச்சிது. நம்ம எதிர்பார்த்த அந்த 19,120 டு இந்த சேனல் கரெக்டாக இந்த சேனலில் தொட்டோன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் கரெக்டாக கொடுத்துருவாங்க தெரியும் உங்களுக்கு. இங்கேருந்து மார்க்கெட் வந்து திருப்பி கால் சைடு போகிறதுக்கான ஒரு செட்டப் மாறினுச்சு. அதுக்கு மார்க்கெட் டைம் முடிஞ்சிச்சு, மார்க்கெட் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு வந்துட்டு மார்க்கெட் முடிஞ்சுது. சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த இதெல்லாம் எடுத்துருவோம், ரிமூவ் பண்ணிவிடும், பாக்கிலாம் தேவையில்லாதெல்லாம். நம்ம வழக்கமாக போகிறப்பல டேவோட லோவில் ஒரு புழுவும் டேவோட ஹையில் ஒரு புழுவும் போட்டிருக்கோம். இந்த புழு என்னன்னா டபுள் பாட்டத்துக்காக ஒரு லைன், அந்த லைனுக்காக அந்த போட்டிருந்தோம். அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னாலன்னா இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புனா இந்த டபுள் பாட்டம் அந்த லெவல் 19,223 லெவல் தொட்டுட்டு மறுபடியும் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம கொடுத்துருக்க இந்த பிளாக் லைன் நேற்று கொடுத்துருந்தோம், அதே தான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நம்ம வழக்கமாக போகிற எல்லா சேனலும் போட்டுருவோம். இந்த சேனலுக்கு மேலே மார்க்கெட் போனால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த லொக்கேஷனுக்குள்ளே நம்மளோட சேனல் திருப்பி இந்த சேனலில் தொட்டுட்டு மார்க்கெட்டை வந்து இந்த ஜோனுக்குள்ளே நாளைக்கு சைடு வேஸாக இருக்கிறது வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. மார்க்கெட்டை செட்டப் அப்படி தான் தெரியுது. ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகிட்டாங்க, மறுபடியும் ஃபால் ஆகணுன்னா இந்த சேனல் பிரேக் பண்ணால் மட்டும்தான். அப்போ இந்த இடத்துல அப்சைடு போகணுன்னா ஒரு கன்சல்டேஷன் நடக்கணும். இந்த இடத்துல ஒரு சைடு வேஸ் நடந்து தான் மார்க்கெட் அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த சேனலை விட்டு பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்படி பிரேக் ஆனால் பெரிய ஃபால் ஆகிடும் மறுபடி. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா அப்சைடுன்னு பார்த்தீங்கன்னா 19,250 இந்த ரேஞ்சுங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இதை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஆப்ஷன் பையரை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் நம்ம பை பண்ணலாம் தாராளமாக. மார்க்கெட்டு இந்த டைரெக்ஷனில் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ஜோனை இந்த சேனலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி மறுபடியும் எங்கே வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் 18,880 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பும் இருக்கும். எப்போனா இந்த சேனலை பிரேக் பண்ணால் மட்டும்தான். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று இந்த சேனல்லேருந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த லொக்கேஷனுக்குள்ளே எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்படி முடிய தான் வாய்ப்புக்கு அதிகமாக தெரியுது. இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் இந்த நம்மளோட இந்த ஸ்டாப் லாஸ் லைன் இதுக்குள்ளே இருந்து இந்த ஸ்டாப் லாஸ் லைன் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு. இந்த செட்டப் வந்து இந்த லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே போக வாய்ப்பு. இல்லைனா இது வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதிகபட்சம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சைடு வேஸாக தான் இருக்க வாய்ப்பு. நியூஸ் பேஸில் இருக்கிறனால மார்க்கெட் வந்து திடீர்னு இப்போ சேனல் தொட்டால் மார்க்கெட்டுக்கு புல்லிஸ் கொடுக்கணும், பெரிய புல்லிஸ். ஆனால் நியூஸில் இருக்கனால மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல அவசியம் புல்லிஸ் கொடுத்துருமா அப்படின்னு சொல்ல தெரியல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கன்சல்டேஷன் இருக்க தான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது. சரி வாங்க பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பொறுத்தலாம் சொல்லியிருந்தோம்னா பேங்க் நிஃப்டியில் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தோம். டேவோட லோ இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே போகிறது வாய்ப்பு இருக்கும். நிஃப்டி ஸ்டைலாம் சொல்லியிருந்தோம். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து எல்லோ வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஃபால் ஆகிறது வாய்ப்புன்னு சொல்லுவோம். 42,600 வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வருவதற்கு நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்துட்டாங்க.
அதனால தான் மார்க்கெட் வந்து நிஃப்டியில் அதுக்கு மேலே அதனால கிடையாது. நிஃப்டி வந்து டார்கெட் தொட்டாச்சு, அதனால் மார்க்கெட் அதனால் இறங்காதனால பேங்க் நிஃப்டி இது கூட நின்றுட்டு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த 19,600 வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் திருப்பி புல்லிஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இதுவும் வந்து ஒரு சேனல், நம்ம வந்து டேயில் பார்த்தா தெரியும், இது சேனல் தான் போட்டிருந்தோம். இந்த ப்ளூ கலர் சேனலில் மார்க்கெட் தொடலை. இந்த இடம் தொட்டால் மார்க்கெட் திரும்பி அப்சைடு திரும்ப வாய்ப்பு தான் அதிகம். இப்போ பழையபடி 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். டேயில் ஹையில் ஒரு லைனும் இன்னையோட லோவில் ஒரு ப்ளூ கலர் லைனும் வழக்கமாக பிறந்து போட்டாச்சு. இந்த தேவையில்ல நாளைய பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா 43,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை அதை பிரேக் பண்ணால் அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 43,245 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். நம்ம நிஃப்டி மாதிரி தான் இந்த பிளாக் லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். இப்போ இது வந்து ஒரு சேனலாக போட்டுருவோம், ஒரு ஜோன். இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்குள்ளே சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு, இந்த இடத்துலலாம் சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது நிஃப்டி மாரி பேங்க் நிஃப்டி வந்து இந்த சேனலை தொட்டால் தான் மார்க்கெட் வந்து அப்சைடு புல்லிஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கடையில் ஒரு ஸ்டாப் லாஸ் லைன் கீழே போடும். இந்த லைன் பார்த்துங்க. ஒருவேளை நாளைக்கு இந்த பிளாக் லைனில் தொட்டாலும் மார்க்கெட் அப்சைடு திரும்ப வாய்ப்பு இருக்கும், இல்லை இந்த சேனல்லேருந்து அப்சைடு திரும்புறது வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே. அது இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டான கீழே போகிறது வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. ஆனால் நியூஸ் பேஸில் எப்படின்னு தெரியல. இந்த செட்டப் படி மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து திருப்பி அப்சைடு 44,200 அந்த ரேஞ்ச் சொல்லியிருக்கோம். அதுலேருந்து மார்க்கெட் திருப்பி இறங்கினா இங்கேருந்து பெரிய புல்லிஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் கூட கொடுத்துட்டு இப்படி போயிட்டு கூட வரலாம். இது வந்து இந்த லொக்கேஷன் உள்ளே இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்படி இந்த ஜோனில் மேலே புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். சைட்வேஸ்னு கூட சொல்ல முடியாது. இந்த ஜோனில் இருந்தால் மட்டும் சைட்வேஸாக இருக்கும். ஒருவேளை இங்கே இருந்து கொஞ்சம் குழப்பம்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சேனலை தொட்டால் புல்லிஸ் கொடுக்கணும். ஒருவேளை சேனலில் இல்லாமல் இந்த மிடில், அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோனில் இப்படி ஓப்பன் ஆனால் இது உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். எதனாலனா நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட சேனல் தொட்டாச்சு, அதனால் நிஃப்டியால் பிரேக் பண்ண முடியாதனால இது வந்து பெருசாக இறங்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒருவேளை ஓப்பன்லேயே கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டுக்கு அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு கிளியராக சைட்வேஸ்க்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.